எனக்கு பிடிக்கும். இஸ் அ ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அது இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னா சீக்ரெட் அஃபேர்ஸ் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். எந்த சீரிஸ் நான் சொல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். வாங்க ஸ்டேட்டுக்கு அதுக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல வராங்க தான் காட்டுறாங்க. வராங்க அவர் ரூமுக்கு போகிறா. ரூமை போய் திறந்தா ஒரே இருளுன்னு இருக்கு. பிராங் லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு லைட்டு போட்டாலா பிராங் அங்கே இல்லை. உடனே அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பிராங் அங்கே வந்திருக்காளான்னு கேட்கறதுக்குள்ள அவள் இங்கே தான் இருக்கான்னு சொன்னாங்க. ஓ அங்கே தான் இருக்காளா, இப்போதான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஓகே இந்த டைமில் கால் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணா. மார்னிங் கியா வந்து ரூம் ஓப்பன் பண்ணாலா. அதே சேம் டைம் என் ஃப்ரெண்ட் ரூம்லேருந்து நான் வெளியே வந்தேன். நான் வெளியே வந்தோடனே அவளை கவனிக்காம நான் லிஃப்டில் ஏறி அங்கேருந்து போனேன். இப்போ கியா இந்த ஸ்டோரி எப்படி தான் முடியுமா நான் அப்படின்னு நினச்சிட்டு காதில் சாஞ்சேன். அடுத்த நாள் பிராங்கோட ஃப்ரெண்ட் 2 பேரும் பிராங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. பிவராங் குட் மார்னிங். திருவிழாவில் காண போன குழந்தையா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இதாங்க இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே புலம்பி எங்களை ரொம்ப சாப்பிடுச்சிட்டா, இவ்வளோ பத்திரமா பார்த்துங்கன்னு சொன்னாங்களா. அப்போ பிராங் அவங்க 2 பேரையும் அடிக்க போனால. அப்போ டக்குன்னு இவ எடுத்து தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ சேஃபாக கொண்டு வந்து சேர்த்ததுக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்ன உடனே அவங்க 2 பேரும் அங்கேருந்து போனாங்க. அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் பிராங் அங்கேருந்து போனாலா. அப்போ வராங்க அவள் கையை பிடிச்சி இழுத்து ஏன் மேலே கோவமாக இருக்க அப்படின்னு கேட்ட உடனே பிராங்கோட கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சா. அதை தொடச்சிட்டு ஏன்டி இப்போ அழுற அப்படின்னு வராங்க கேட்டாளா. அதுக்கு பிராங் நான் ஒன்றும் அழுவலையா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நீ சொல்கிறது கரெக்ட் தான், குறுக்கு பேசாதனாலா. அப்போ பிராங்கோ உங்களுக்கு தான் கியாவை பிடிச்சிருக்கல, எவ்வளோ உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லை, அப்புறம் எப்படி நான் உங்களை தொந்தரவு பண்ணுவேன்னா. அதுக்கு வராங்கோ கியாவும் நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு எது தெரியும், அப்புறம் ஏன்டி இதை வச்சு எனக்கு அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்போ எஸ்டர்டே ஸ்டாரி ரூமில் நீங்கள் கியாவை கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்களே, நான் தான் அதை பார்த்தனே. அது கேட்ட வராங்க. இப்போ நீ பார்த்தத உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இமேஜினேஷனை ஷேர் பண்ணிட்டேன் கரெக்டா அப்படின்னு கேட்டவுடனே ஆமான்னு சொல்லி அவன் மறுபடியும் அழுதாளா. அப்போ வராங்க அவள் கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு நேற்று என் ஃப்ரெண்ட் ரொம்ப சோகமாக இருந்தான், அதனால தான் அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்தினேன். இதை தவிர எங்கள் 2 பேருக்குள்ள எதுவும் கிடையாது, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அப்புறம் அவளை கட்டி பிடிச்சது ஃப்ரெண்டை எப்படி கட்டி பிடிக்காமல் இருக்க முடியும், இங்கே வா இப்படி ஃப்ரெண்டை தான் கட்டி பிடிக்க முடியும், உன்னை வேணா வேறு மாதிரி கட்டி பிடிக்கிறேன். பிராங் என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியான்னு கேட்டேன். அதுக்கு பிராங்கோ இருப்பேன், டெய்லியும் உன்னை பார்த்துட்டு தான் வெளியே போகணும், வீட்டுக்கு வரும்போது உன்னை தான் பார்க்கணும், உன் கூட வெளியே போகணும், ஜாலியாக சுற்றணும், எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் உனக்கு வாங்கி தரணும், உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்க வைக்கணும், நிறையா சண்டை போடணும், அதை விட அதிகமாக லவ் பண்ணணும். நீ என் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னை பற்றி நானே கவலைப்பட்டதில்லை, ஆனால் நீ என்னை பற்றி கவலைப்படும் போது எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. பிராங் என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு கேட்ட உடனே எவ்வளோ கண்டிப்பாக நான் எஸ்ன்னு சொன்ன உடனே வராங்க கியூட்டாக சிரிச்சாளா. அடுத்ததான் பிராங் ஒத்துக்கிட்டேன், எனக்கு கொஞ்சமாக கேர் பண்ணுவீங்களான்னு கேட்டா. அதுக்கு எவ்வளோ ஓகேன்னு சொல்லி கிஸ் பண்ணா. அப்புறம் வராங்க இந்த மாதிரி இடக்கு மடக்க உன் மண்டைக்குள்ள ஏதாவது யோசனை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேளு, நீனா எதுவும் இமேஜின் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு அவளை தொடர்ந்து கிஸ் பண்ணிட்டு இருந்தா. அதை பார்த்து பிராங்கோ பப்ளிக்னு சொல்லிட்டு அடுத்தது அவளும் கிஸ் பண்ணா. இப்போ அங்கேருந்து நம்ம எங்கிட்ட நானும் கியாட ரூமுக்கு போனேன். அங்கே போனா எல்லாம் களைஞ்சி கிடந்தது, அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சேன். அப்புறமா அவளுக்கு ஃபுட் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து நான் கிளம்புனேன். நான் போனதுக்கப்புறம் கியா அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எழுதி வச்சு நோட் எடுத்து பார்த்துட்டு நான் சாப்பிடணும்னு நினச்சா என்னை வெளியே கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டா பிக் போட்டிருந்தேன். அதில் என்னன்னா இன்னும் 3 டேஸில் ஆனிவர்சரி இருக்குன்னு. அப்போ கியாவும் இன்னும் 3 டேஸ் தான் இருக்குது என்னோட ஆனிவர்சரிக்கு, ஆனால் அதுக்குள்ளே நான் ப்ராஜெக்டை முடிச்சாகணும், அதே நேரத்தில் என் லவ்வையும் பார்க்கணும். ஒரு வேளை நான் ப்ராஜெக்ட் பக்கம் போயிட்டேன்னா ஜோலி முடிஞ்சு நான் டாட்டா பை பை சொல்லிடுவா. எங்களால் ஒன்றாவே இருக்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிக்கியாவை பயங்கரமாக முடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பற்றி நான் எதுவுமே கவலைப்படாது. ஆனிவர்சரிக்காக டெக்கரேட் பண்ண பொருள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கேப்ஷனில் ப்ளீஸ் டைமுக்கு வந்துடுன்னு அதில் டேக் பண்ணி வச்சுருந்தேன். நானும் ஆனிவர்சரிக்காக கியாவோட ரூமில் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஜாம் எனக்கு கால் பண்ணி நீ இன்னும் வரலையா, எக்ஸாம் முன்னாடி நம்ம இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணி ஆகணும் சொன்னோன்னா. அதுக்கு நான் வரலன்னு. அதுக்கு ஜாம் இப்போ நான் ஓல்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டல, என் மேலே உனக்கு பாசமே இல்லைன்னா. அதுக்கு நான் அவங்கிட்டேன் நான் எப்படா சொன்னேன் உன் மேலே எனக்கு பாசம் இருக்குது, சரி ஓகே நான் ஃபோன் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். அங்கே கியாவோ நான் போஸ்ட் பண்ண பிக்கையை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாளா. அப்போ வராங்குள்ள வந்து நீ ஃபோனை பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்கிறது பார்த்தா மறுபடியும் ஒன்று செஞ்சுக்க போல, ஃபோனை பார்த்து பல்ல காட்டினா போதும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுன்னா. அதுக்கு முடியாது, எனக்கு ஒருத்தவங்க சாரி சொல்லணும், அது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டபன்னு உட்காந்தா. நீ இப்போ ஹாப்பியாக இருக்கிறதால அவன் மேலே நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன், அதுக்கு நான் சாரி சொல்லியிருக்கேன். ஆனால் எப்போவுமே அவன் மேலே ரொம்ப கேராக இருக்கா, ஒரு ரூமை க்ளீன் பண்ணியிருக்கா,
உனக்காக ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கா. இது ஒரு காம்பன்சேஷன் கரெக்டா? வார்த்தை முக்கியம் இல்லை கேயா, அவன் மேலே அக்கறையாக இருக்கால அதான் முக்கியம்னு சொன்னா. அது கேட்டேன். கேவோ, ஓ நீ பேசுறத பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி இருக்க. வராங், இது உண்மையா இல்லை உனக்குள்ளே பேய் வந்துருச்சா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு வராங்க, நான் இனிமேல் உன் மேலே கோவப்பட மாட்டேன். நாம் இனிமேல் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் கோவப்பட வேணாம், அது நல்லது. அது மட்டும் இல்லை, நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணாம். எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அது ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ரொம்ப கோவப்பட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால. அதுக்கு கேவோ, இன்னைக்கு இந்த சாப்டரை முடிச்சாகணும், உன் கூட பேசி பேசி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாயிடும் போல அப்படின்னு சொன்னால. அதுக்கு வராங்கோ, நீ மட்டும் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லி அவர் இவர் காமெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கேவோ, 11 மணிக்குள்ள இது நம்ம முடிச்சாகணும்னா. அதுக்கு வராங்க, எதுக்கு நைட்டு 11 மணிக்குள்ளன்னு கேட்டாளா. அதுக்கு கேவோ, அதுவா இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரினா. அதை கேட்ட வரோம், அப்போ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற, இப்போவே ஸ்டார்ட் பண்ணு, பய மூடு ஆரம்பினா. வராங்க, நானும் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கியாவ கிட்ட ஆலி பேச வந்தான். ஆலி கியா கிட்ட எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக உட்காந்துல. அப்போ கியாவே, என்ன ஆலி லடாவை பற்றி தானேன்னு கேட்டாளா. அதுக்கு அவனும், கியாவோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கா, நான் லடான்னு பேர் சொல்கிறதுக்கு முடியாது, நீங்களே அதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேனா. அதுக்கு கேவோ, இதுக்கு ஸ்பெஷலாக பவரும் தேவையில்ல, யாரும் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நானே கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு லடாவை பிடிச்சிருக்கா, உனக்கு லடாவை பிடிச்சிருக்கான்னு கேட்ட உடனே ஆலி வெக்கப்பட்டான். அப்புறம் ஆமாம் அப்படின்னு சொன்னானா. அதை பார்த்த உடனே கியா சிரிச்சிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாதடா, அவள் பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணிட்டா, அப்புறம் ஒரு புது லவுக்குலாம் இன்னும் அவள் ரெடியாகல அப்படின்னு சொன்னாளா. அதை கேட்ட ஆலி, எனக்கு புரியுது, ஆனால் நான் ரிஸ்க் எடுக்க முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அந்த மூச்சு பார்த்தா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியலையே. என்னோட மைண்ட் வைஸ் கிடைக்காதீங்க, எனக்கு புரியுது ஆலி, இந்த ரிஸ்க் எடுக்கிறதால ஒன்று அதை டிசப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அது ஒன்று பயங்கரமாக அப்செட் பண்ணலாம், அது ஒன்று தடுக்க முயற்சி பண்ணோம், நீ விட்டுறாத அப்படின்னு சொன்ன உடனே ஆலியும், எனக்கு புரியுது, கடைசியில் அப்போ நான் டிசப்பாயிண்ட் ஆகலான்னு சொல்கிறேன். லடா கிட்ட என் ஃபீலிங்ஸை சொல்கிறத விட இது பெரிய டிசப்பாயின்மெண்ட்டே இல்லை. ஆக்சுவலி ஆலி சொல்கிறது கரெக்டாக, நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடணும், அதை பண்ணிடணும். அதுக்கு நமக்கு கிடைக்கிது கிடைக்காம போகுது, அதுக்கு மேட்ரே இல்லை. ஜஸ்ட் சே வாட் யூ வாண்ட், வாட் யூ நீட். நான் இதை எப்போவுமே என் மைண்டில் வச்சுருப்பேன் கியாவும். அப்புறம் இப்போது லடாவோட பர்த்டே வரப்போதில்ல, எனக்கு இன்னமும் தெரில அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறதுன்னு. கியாவ், அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லுவீங்களான்னு கேட்டான். அவளுக்கா இந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கல மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த அழகான பொருட்கள், இதுதான் பிடிக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, எதாக இருந்தாலும் நீ சின்சியராக சூஸ் பண்ணு, அது கண்டிப்பாக லடாவுக்கு பிடிக்கணுன்னே. ஆலியோ பயங்கர ஹாப்பியா, தேங்க்யூ ஸோ மச், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன போனான். நைட்டு வந்தது. அப்போ வராங்க, என்ன வேகமாக நடக்க மாட்டியா, நீ ஒருத்தர் மீட் பண்ண போறியா இல்லையா, சோம்பேறி வேகமாக நடந்து வா, லேட்டாக போகாதடின்னா. அதுக்கியாவோ, ஏன் இவ்வளோ ஹரி பண்ணுற, என் கால் ஒன்றும் உன் கால் மாதிரி அவ்வளோ நீட்லாம் கிடையாது. அதை கேட்ட வராங்க சிரிச்சிட்டு, என்ன நான் ட்ராப் பண்ண வேணாமான்னு கேட்டா. என்கிட்ட பைக் இருக்குது, நான் ஒன்றும் யாரையும் தொந்தரவு பண்ண விரும்பலை அப்படின்னு சொன்னால. அதுக்கு வராங்கோ, இன்னும் 50 மினிட்ஸ் இருக்குது, சேஃபாக போ, வேகமாக போய் காலை கை உடச்சிக்காதன்னா. அதுக்கு இவ்வளோ, என்ன சொல்கிறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ சேஃபாக போ, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் பேப்பரை பைண்டிங் பண்ண மறந்துடுறதுன்னு சொல்லி அந்த மொத்தத்தையும் தூக்கி அவட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து இவ கிளம்பி போனான். வரேன், சீக்கிரம் கிளம்பு, இன்னும் 48 மினிட்ஸ் இருக்குது, பார்த்து போன்னு சொல்லி இவ போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டா. கியாவோட ரூமில் நானும் டைம் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன். இவ வருவாளா மாட்டாளா, எனக்கு ஸ்பெஷல் டேன்றது அவளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா. நான் ரொம்ப திங்க் பண்ணாத, திங்க் பண்ணுறது நிறுத்து, கியாவ கண்டிப்பாக வருவானே எனக்கு நானே சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் டைம் தான் போயிட்டு இருந்தது, அவ வர காணா. இந்த இம்பார்ட்டன்ட் டேவை மறந்துக்க மாட்டாள. நாடவளோ பீச்சில் பேசிட்டு பற்றி யோசிச்சுட்டே அப்படியே படுத்தோம். அப்போ கியாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி எனக்கு கனவு வந்தது. நான் டக்குன்னு முடிச்சு பார்த்துட்டு, கனவா அப்படின்னு எனக்கு நானே தேத்திக்கிட்டேன். டைம் பார்த்தா டைம் ஆல்மோஸ்ட் 2. இன்னும் வரல. அவளுக்கு ஃபோன் பண்ணா லைன் டேட்டு, வராங்க ஃபோன் பண்ணா ரிங் ஃபுல்லாக போய் காட்டாச்சு. அடுத்ததா வராங்கோட இன்ஸ்டாவை செக் பண்ணா அதே மாதிரி எல்லா நாளும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். #குட் மூட் #ஹாப்பின்னு போட்டு ஒரு பிக்கை இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருந்தா. அப்படியே தள்ளி இன்னொரு ஃபோட்டோ பார்த்தா, அந்த கை இன்னொருத்தவங்க தலைமையில் இருந்துச்சு. அப்போது அது நக்கியாவாக தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணேன். கீழே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையோ லவ் பண்ணுறேன்னு தெரியுது, அவ்வளோ தான் சீக்கிரட்டாக வச்சுருக்க முடியாது, எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளில வந்தானு சொல்லி அவங்க அவளுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் கியாவும் இல்லை. ஒரு வேளை அது கியாவாக தான் இருக்குமோன்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன். அவள் வராதால நானே கேண்டில் ஊற்றி ஊதி எனக்கு நானே ஆனிவர்சரி விஷ் பண்ணிட்டு அந்த கேண்டில் ஊதி தனியாக செலிப்ரேட் பண்ணேன். எங்கே நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே வராங்க கார் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கா.
அங்கதான் அவ மொத்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. திடா, லேட், கியாவ் இவங்க எல்லாரும் அவளை நினைச்சு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. கூடவே பிராங்கும் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருந்தா. திடா, லேட், கியாவ் அப்புறம் பிராங் ஐசியூல அவ ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கா. ஸோ அவ அங்கதானே இருப்பான். அது எதுவுமே தெரியாது. நான் பாருக்கு போனேன், பயங்கரமா குடிச்சேன். எல்லாரும் எழுந்து தனித்தனியா போய் குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் தனியா உட்காந்து பார்த்த உடனே பெல்லா என்கிட்ட வந்து என் பக்கத்துல உட்காந்தா. அதையே தான் பார்த்துட்டு இருந்தா. பெல்லா என்கிட்ட, என்ன நினைக்கிறேன்னா, இதோட நீங்க குடிக்கிறத நிறுத்தணும். நீங்க மத்தவங்களோட லேட்டா வந்தாலும் நிறைய குடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு நான் அவகிட்ட, நான் நல்லா தான் இருக்கேன், உன் ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ண போனா. ஆனா அவ போகாம என்னை ஸ்டாப் பண்றதுல இருந்தா. ஆனா நான் அவளை கண்டுக்காம பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து வா பெல்லா டான்ஸ் ஆடலான்னு சொல்லி அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போனாங்க. எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நான் மட்டும் குடிக்கிறதுல இருந்தேன். எல்லாரும் அங்க ஆடிட்டே இருந்தாலும் ருக்தான் மட்டும் என்னையே கவனிச்சுட்டு இருந்தா. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் போதையாகி மாட்டாயிட்டாங்க. தென் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்களா. அப்ப நான் மட்டும் தனியா இருந்தேன். பார் ஓனர் வந்து எல்லாரும் வீட்டுக்கு போங்கடா, பாரை க்ளோஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் என்ன எப்படி மாட்டையா போயிருக்க, ஏன் நான் வீட்டுக்கு கூட்டு போல. இந்த மாதிரி இதுக்கு முடிவு குடிச்சதே இல்லையே. இவளையும் கூட்டு போன்னு ஜாம் கிட்ட சொன்னாரா. அதுக்கு ஜாமோ ஓகேன்னா. ஜாம் பெல்லா கிட்ட, நீ கிளம்புறியா, கொஞ்ச நேரம் இவகிட்ட வெயிட் பண்றியான்னு கேட்டான். ஓ கிளம்புறியா, நான் அவகிட்ட கொஞ்ச நேரம் இரு, நான் என் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு சொன்னான். அதுக்கு பெல்லாவோ ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க இன்னும் போதே எவ்வளோ போலன்னு சொன்னான். அதுக்கு ஜாமோ ஓகே, இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோ, நான் உனக்கு கொண்டு போய் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளிய அங்கிருந்து தூக்கிட்டு போனானுங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் மட்டையை போயிட்டு நல்லா வந்தா. வந்தவ எனக்கு கிஸ் பண்ண கிட்ட வந்தாளா. அப்ப கரெக்டா அங்க ருக்தான் வந்து, ஓ உனக்கு இவ்வளோ க்ளோஸ்னஸ் வேணுமா, ஆனா இது கரெக்ட் டைம் இல்லையம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் அங்க வந்தாளா. அப்ப இவ்வளோ தான்னு கூப்பிட்டா. நீ சீக்கிரட்டா ஒருத்தி லவ் பண்ணிட்டு இருக்கல, அவளுக்கு ஆல்ரெடி பார்ட்னர் இருக்கு, உனக்கு கவலை இல்லையான்னு கேட்டா. அதை கேட்ட பெல்லா, நீங்க எதை மீன் பண்றீங்கன்னு கேட்டா. உனக்கு நாவ பிடிக்கலன்னு பெல்லா கிட்ட கேட்டாளா. அப்ப பெல்லாவோட முகமே மாறிச்சு. அதை பார்த்து தானோ, ஏன் முகத்தை அப்படி வைக்கிற, நான் ஜஸ்ட் கேட்டேன். அதுக்கு பெல்லாவோ, ஆமா எனக்கு நாவ பிடிக்கும், பட் நான் தேர்ட் பார்ட்டியா எனக்கு கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தானோ, எனக்கு புரியுது, அவ பார்க்க ஜாமியா இருக்கா, யாருக்கு தான் அவளை பிடிக்காது, அப்புறம் யாரு தான் அவ கூட க்ளோஸ் ஆகணும்னு விரும்ப மாட்டாங்க. சொல்ல மறந்துட்டேன், ஜாம் எனக்கு கூப்பிட்டு ஒரு ஹெல்ப் கேட்டான். நான் அவ டாமுக்கு கூப்பிட்டு போக சொல்லி, இங்க பக்கத்துல தான் இருக்கு, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா ப்ளீஸ்ன்னு கேட்டான். அதுக்கு பெல்லாவோ, ஆனா ஜாம் என்னை வெயிட் பண்ணதானே சொன்னாரு, அவன் எனக்கு கால் பண்ணி சொன்னான், அவன் வரத்துக்கு லேட் ஆகுமா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம ரூம் கூட்டு போவோமா, சரி வா அவளை தூக்கிட்டு போகலான்னு சொல்லி என்ன என்னோட ரூம் கூட்டு போனாங்க. பெல்லா என்னை பார்த்துட்டு, பெல்லா என்னை தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டு, பார்க்க ஒல்லியா இருக்கா ஆனா எவ்வளோ ஹெவியா இருக்கான்னா என்னையே அவ வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருந்தாளா. அப்ப தான் ஒரு பாட்டில் எடுத்து வந்து கொடுத்துட்டு, ஒரு வாட்டர் பாட்டில் அவ கையில எடுத்துட்டு வரும்போது, அவ ரொம்ப மெஸ்ஸியா இருக்கால, இந்தா கொஞ்சம் தண்ணி குடி, உன் வீட்டுக்கு போறதுக்குள்ள நீ டயர்ட் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர் பாட்டில் கொடுத்தா. இவளோ தேங்க்யூ சொன்னா. சரி ஓகே, நான் போய் அவளுக்கு டவல் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோ டவல் எடுக்க கிளம்பிட்டா. இவளும் தான் கொடுத்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தா. அந்த தண்ணியை குடிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா இவங்கிட்ட நெருங்கி வந்துட்டு இருந்தாளா. அப்போ தான் வந்து, பெல்லா நானே தொடச்சி விட்டுறேன்னு சொல்லி என்கிட்ட வந்தாளா. அப்போ அவ ஃபோன்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த மெசேஜ் எடுத்து பார்த்துட்டு, ஒரு செகண்ட் இவளை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த டவலை பெல்லா கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து அவ கிளம்புனா. பெல்லா எனக்கு தொடச்சி விடும்போது நான் கண்ணை திறந்தேன். அப்போ என் கண்ணுக்கு அவ கியாவ மாதிரி தெரிஞ்சு உடனே அவ கையை இழுத்து அவளை கிஸ் பண்ண போனேன். பெல்லாவோ என்னை விட்டு நவந்து போக முயற்சி பண்ணா. ஆனா நான் கியாவை இழக்க விரும்பல. அவளை பெட்ல எடுத்து என்ன டீப்பா அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என் ரூம்ல இப்படி ஒரு கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. அங்க ஐசி வார்டில் டிடா பிராங்க் கிட்ட, பிராங்க் கொஞ்சம் உட்காரு, எவ்வளோ நேரம் தான் அப்படியே நின்று இருக்க போற அப்படின்னு சொல்லி பிராங்க் கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஆனா பிராங்க் எதையுமே காதில் வாங்கிட்டு இருந்தாளா. அப்போ டாக்டர் வந்து, பேஷண்ட் சேஃப், சீக்கிரமாவே அவளை நார்மல் வார்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனாங்க. அப்போ திடாவோ, கைஸ் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க, நைட்டு ஃபுல்லா நீங்க இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே லடாவோ, ஓகேவா நீ மேனேஜ் பண்ணிப்பியான்னு கேட்டாங்க. அதுக்கு திடாவோ, மார்னிங் அவங்களுக்கு கிளாஸ் இருக்கு, அப்புறம் பேரண்ட்ஸோ சீக்கிரமாவே வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்களா. கியாவோ கிட்ட வந்தாளா. கியாவோ என்னவோ கேட்க திடா கிட்ட வந்தாளா. அதுக்கு திடா, ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், மறந்துடாத போன்னு சொல்லி எல்லாரும் கியாவை அமுச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அவளோ ரூம்க்கு வந்து பார்த்துட்டு உடனே என்னை பார்க்க ஓடி வந்தா. அவளுக்கு கிஃப்டா ஒரு டெடி பேர் வச்சிருந்தேன், பக்கத்துலேயே அவளுக்கு ஒரு நோட் வச்சிருந்தேன். அந்த நோட்டை அவள் எடுத்து படிச்சு பார்த்துட்டு, இத்தனை நாளா உன்னை புரிஞ்சிக்க
நான் ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே வாங்கிட்டு என் ரூமுக்கு வந்தா. ஆனா நான் இங்க பெல்லா கூட பெட்ல இருந்தேன். அதை பார்த்த உடனே அங்கவே பயங்கரமா அழ ஆரம்பிச்சேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போன்றதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இஸ் அ ஃபேமிலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இஸ் அ ஃபேமிலி. பாய்.